தமிழகத்தின் வளர்ச்சி பின்னோக்கி செல்வதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பொய் பேசுகிறார் என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். அப்போது பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் இந்தியாவிலேயே தொழில் முதலீட்டில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளதை மத்திய அரசின் ஆய்வறிக்கை குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆனால் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் தவறான தகவலை பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுவரை திமுகவிற்கு ஒருமுறை கூட வாக்களிக்காத பெண்கள் கூட விடியல் பயணம் திட்டம் காரணமாக திமுகவிற்கு வாக்களிக்க முடிவெடுத்து விட்டதாக முதலமைச்சர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக மாற்றி காட்டியிருக்கிறோம். ஒன்றிய அரசினுடைய எல்லா தரவரிசையிலையும் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான இடமும் பல அமைச்சகங்களில் விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் செய்ய வந்திருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நாளுக்கு நாள் பின்னோக்கி போகுதுன்னு உளறிட்டு போயிருக்கிறார், பிதற்றிட்டு போயிருக்கிறார். பச்சை பொய் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது அதுக்கு மேல கடந்தெடுத்த பச்சை பொய், இது அதுக்கு மேல கடந்தெடுத்திருக்கக்கூடிய காவி பொய். பொருளாதார வளர்ச்சியில 11.19 விழுக்காட்டோட இந்தியாவில தமிழ்நாடு தான் இன்றைக்கு நம்பர் 1.